அவங்களோட யூரின் எடுத்து அவங்க சாப்பிட்டா அவங்களோட நோய்க்கு குணமாகும். ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி சார் அவங்களோட யூரினே அவங்க எடுத்துக்கணும்? அதான் சொல்கிறேன், இந்த கேட்கவும் மாட்டாங்க, பப்ளிக்கில் பேச மாட்டாங்க, பேப்பரில் எழுத முடியாது. முதலில் சிறுநீரில் என்ன இருக்கிறது? நமது உடலின் கழிவுகள் நண்பர்களே. யூரியா, யூரிக் ஆசிட், கிரியேட்டினைன் மற்றும் அம்மோனியா போன்ற கழிவுகள் உள்ளது. இவற்றில் எந்த ஊட்டச்சத்துக்களோ அல்லது விசேஷ ஆற்றல் படைத்த கலவைகளோ எதுவும் கிடையாது. இதனை எடுத்து மறுபடியும் ஏதோ ஜிகர்தண்டாவினை அருந்துவது போல அருந்துவதெல்லாம் பயனளிக்காது. சிறுநீரில் வெளிவந்த கழிவான யூரிக் ஆசிட் மீண்டும் உடலிற்குள் சென்றால் சிறுநீரக கற்கள் ஏற்படும். யூரியா மீண்டும் உள்ளே சென்றால் கடும் வயிற்று பிரச்சனை மற்றும் தலை சுற்றல் ஏற்படும். கிரியேட்டினைன் மீண்டும் உள்ளே சென்றால் சிறுநீரகங்கள் செயலிழந்து விடலாம். இவை அனைத்தை காட்டிலும் ஆபத்து நிறைந்த அமோனியா மீண்டும் உள்ளே சென்றால் மூளை பாதிப்பை ஏற்படும். ஆக உடலானது வெளியேற்றும் கழிவுகளை ஆட்டோ யூரின் தெரப்பி என்ற பெயரில் மீண்டும் அருந்துவது மூடத்தனத்தின் உச்சம். நன்றி.